வாங்க இன்றைக்கி தான் பொங்கல் முடித்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டான். அங்கேருந்து வாழைப்பூ கொண்டு வந்தோம், அதை செய்யலான்ட்டு. இந்த பாருங்கள், அந்த காம்பு அந்த நரம்பு இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு இன்னொன்று இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே இந்த பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே நான் கருவாடு வாங்கிட்டு வருவேன். இந்த வாட்டி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே சந்தை பேராவணிலாம். ஆனால் இன்றைக்கி இந்த வாட்டி அமாவாசை இருக்கிறனால கருவாடே இல்லை, அதனால் வாங்கலை. அதனால் நான் வேறு சமையல் பண்ண போகிறேன். இதை அரிஞ்சிட்டு மோரில் வந்து நான் கல் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் கூட எடுத்து பண்ணோன்னா வெள்ளை வெள்ளையேன்னு தான் இருக்கும். இது அப்படியே இது கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த பாருங்கள், இதெல்லாம் அப்படியே கருத்துருச்சு அந்த இதெல்லாம் அந்த இடம்லாம். அது வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இது பண்ணணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுட்டு 2 வெங்காயம், தேங்காய் சின்ன தேங்காய் 1, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. நம்ம இது வந்து சும்மா சாம்பார் வந்து நான் வெஜிடபிள் இல்லாமல் பண்ணிட்டேன். எதுவுமே வாங்கிட்டு வரல, டயர்டாக இருந்தது. அதனால் டீ போட்டுட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்தோடனே ஒன்றும் புரியலை, அதனால் வந்து ஸ்கூலும் இன்றைக்கி போகலை, கட் ஆகிடுச்சு. இது நல்லா பிசைஞ்சுக்கணும், கல்லுப்பையும் மோரையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சோம்னா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சீரகம் போட்டுக்கணும், போட்டுக்கிட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கிட்டு கடலைப்பருப்பு வந்து வேணுன்னா போட்டுக்கலாம். நான் போட்டுக்கிட்டேன். இது 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு போட்டோன்னா நல்லாயிருக்கும். போட்டுட்டு இந்த நம்ம நல்லா மோரும் கல்லுப்பும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த வாழைப்பூ, அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு நான் தண்ணியெல்லாம் விடலை. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, நான் எப்போதுமே வேஸ்ட் ஆக்கிடுவேன். இந்த வாட்டி பண்ணினேன். ரொம்ப நல்லது வாழைப்பூ வந்து வயிறு வாய் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நிறையா கொண்டு வர மாட்டேன், ஏன்னா வேஸ்ட் பண்ணிடுவேன் நான். அதனால் இந்த பாருங்கள், ஒரு தேங்காயும் அப்படியே திருவி போட்டேன், சின்ன தேங்காய் அது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவையான வாழைப்பூ ரெடி. ஊர்லேருந்து வந்தோடனேயுமே கருவாடு தான் நாங்கள் ஸ்பெஷலு. இந்த வாட்டி வாங்க முடியலை, இல்லை இது அமாவாசைங்கிறதுனால விற்கலை. ஞாயிற்றுக்கிழமை சந்தைங்கிறதுனால அமாவாசையும் வந்ததுனால விற்கலை, அவங்க சேல்ஸ் ஆகாதுன்னு, அதனால் வாங்கலை. இப்போ வாழைப்பூ பொரியல். இது ரொம்ப நிறையாவே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய். நிறையா வீடியோ எடுத்திருக்கான ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு இது எடிட் பண்ண முடியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது பருப்பு. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.